லக்ஸரி காரோட வரைஞ்சி முடிச்சா இந்த வீட்டு வாசல்ல கார் நிக்குது ஒரு புக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது சொல்ல ஒரு அர்த்தம், ஒரு காரணம் இருக்கு. இப்போ மாமாவையும் கூட்டிக்கிட்டு கல்யாண நேரத்துக்கு நான் போறேன்டா காரலன்னு சொல்லி மாமாவையும் கூப்பிட்டா மாமாவுக்கு சந்தோஷம் சொல்லவே வேணாம். நிறைய நேரத்துல உங்க குடும்பத்திலையும் உங்க மாமா உங்க மாமிக்கு அப்படி ஆசை இருக்கு. மருமக கிட்ட சந்தோஷமான வாழ்க்கை வேணும் அப்படின்னு கிடைச்சிருக்கு. நிறைய பேருக்கு கிடைக்கல. இவங்க 2 பேரும் ஏறி கார்ல பயணம் போயிட்டு இருக்கிறாங்க. வேகமா போறாங்க. முத்தாளா போயிட்டு நிக்கணும். என் ஃப்ரெண்ட் விட்டு காரை விட்டு நான் பெரிய கார் வச்சிருக்கிறேன்னு சொல்லி கெத்தா அந்த இடத்துல போய் காட்டணும்னு சொல்லி அடிச்சு பிச்சு போய்கிட்டு இருக்கல. ஒரு நேர் ரோட்ல போய்கிட்டு இருக்கிறப்போ இந்த பறவை வந்துச்சு. நட்டு ரோட்ல ஒரு ஆட்டு மந்தை. கூட்டம் கூட்டமா ஆடு வந்ததும் மாமா சொல்றாரு, காரை நிறுத்திடி. ஏன் காரை நிறுத்திடி மருமவளே, என்ன கொல்ல பாக்குறியா? இவ்வளவு வேகமா போறிய, காரை நிறுத்திடி. மாமா காரை நிறுத்தத்தான் ட்ரை பண்றேன், பிரேக்க போடுடி. மாமா காரை வரைஞ்சேன், அதுக்குள்ள பிரேக்க வரைய மறந்துட்டேன். இந்த கார்ல பிரேக் இல்ல மாமா. சிரிப்பா இருக்கு தானே? இதுக்குள்ள ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. என்ன தெரியுமா? உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை. நிறைய நேரத்துல நான் இந்த இடத்துக்கு வந்து கடவுள் இடத்துல பிரார்த்தனை பண்றப்போ கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு செய்தி என்ன தெரியுமா? இந்த இடத்துல இருக்கிற நிறைய பெண்கள் உங்க எதிர்கால வாழ்க்கைய, உங்க குடும்ப வாழ்க்கைய, இன் ஃபியூச்சர்ல நான் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி நிறைய கனவு கண்டீங்க, நிறைய ஆசையை வளர்த்தீங்க, நிறைய எதிர்பார்ப்போடு கூட வந்தீங்க, வாழ்க்கையை ஆரம்பிச்சீங்க. அந்த பிரேக்க வரைய மறந்த கார் மாதிரி தான் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை பிரயோஜனம் இல்லாம, எதிர்பார்ப்பு இல்லாம, எந்த நம்பிக்கையும் இல்லாம எந்த இடத்துல நிக்கும், எப்படி நிக்கும், எப்படி வாழ்க்கை போகும்னு தெரியாம போய்கிட்டு இருக்குது. அதுதான் மஸ்கெலியா அசெம்பிளி ஆஃப் காட் திருச்சபைக்கு 2024ஆம் ஆண்டு இந்த நத்தார் தினத்துல ஒரு விஷன், ஒரு தரிசனம் கிடைச்சிச்சு. அந்த நத்தாள் தினத்தின் இயேசுவின் பிறப்பை உங்களோட வந்து கொண்டாடணும்னு சொல்லி. ஏன்? உங்க வாழ்க்கைக்கு ஒரு வரையறையை உருவாக்கணும், உங்க வாழ்க்கைக்கு ஒரு எல்லையை உருவாக்கணும். பரிசுத்த வேதாகமத்துல மத்தேயு சுவிசேஷ புத்தகத்துல 1ஆம் அதிகாரத்தின் 21ஆம் வசனம். நீங்க பேசினா நான் பேச மாட்டேன், நான் பேசுறவன் யாரும் பேசக்கூடாது. அந்த வசனம் இப்படி சொல்லுது. இந்த வார்த்தையை கேளுங்க, உங்க வாழ்க்கைக்கு ஜீவன் உண்டாகும். அந்த வார்த்தை சொல்லுது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவையாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இன்னைக்கு மக்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, ஒரு பெரிய நம்பிக்கை அவங்க வாழ்க்கையில தொலைஞ்சு போயிருக்குது. நீங்க நிக்கிற இடத்துல அப்படியே மேல பாருங்களேன், என்ன தெரியுது? இருட்டு தான் தெரியும். வானம்னு ஒன்று உலகத்துல இல்லை. நம்ம வாழ்க்கையும் அந்த இருளை போலதான். பிரேக் இல்லாம பிரேக்க வரைய மறைஞ்ச கார் மாதிரி தான். எங்க போறோம்னு நமக்கு தெரியல, நம்ம லைஃப்ல என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியல. படிக்கிற பிள்ளைங்களோட வாழ்க்கையில ஏதோ ஸ்கூல் போறோம், ஏதோ படிக்கிறோம், ஏதோ காரியம் நடக்குது. காலையில வெள்ளைச்சட்டையை போட்டு போறோம் வாரம், நாம காலையில நான் குழந்தை கூட மாட்டிட்டு போறோம் வாரம். வீட்டுக்கு வந்தாதான் உண்டு, குளவி கடிச்சாலோ பாம்பு கடிச்சாலோ நம்ம லைஃப் போச்சு, உத்தரவாதம் இல்லை. அன்றைக்கு இயேசு பிறக்கும் பொழுது யூதர்களுடைய வாழ்க்கையில 400 வருஷம் இப்படி ஒரு இருண்ட காலம். அவங்க வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை இல்லை, அவங்க வாழ்க்கையில ஒரு எதிர்பார்ப்பு இல்லை, அவங்க வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை எதிர்பார்ப்பு எல்லாம் உடைக்கப்பட்டு இருளான நிலைமையில இந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்லுது, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களிலிருந்து ஜனங்களை விடுவிப்பார். இது இயேசுனுடைய பிறப்பு. 1985ஆம் ஆண்டுல ஒரு சரித்திர சம்பவம். தம்பிமார் தங்கச்சிமார் திருமணம் முடிச்சவங்க தகப்பன்மார் கொஞ்சம் இதை கேளுங்க. 1985ஆம் ஆண்டுல இதே மாதிரி ஒரு தேயிலை தோட்டத்துல, இதே மாதிரி ஒரு லைன் குடியிருப்புல இலங்கையில் ஒரு பையன் பிறந்தான். 85ஆம் ஆண்டுல நிறைய பசங்க பிறந்தாங்க, அதுல இப்படி ஒருத்தன் பிறந்தான். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்க அவருடைய பிறப்பு அவர் ஜனங்களுடைய மகிழ்ச்சியை கொண்டு வரும், அநேகர் அதன் நிமித்தம் மகிழ்வார்கள் சொல்லி. ஆனா 1985ஆம் ஆண்டுல பிறந்த இந்த பையனால
அவங்க குடும்பத்துக்கு சந்தோஷன்றதே கிடைக்கல. வெறும் வேதனை, அவமானம், நிந்தனை, கஷ்டம், துக்கம். ஏன் இந்த ரோடு மாதிரி ஒரு சூழ்நிலை கிடைச்சிச்சு. இந்த பையன் பிறந்து இவன் வளர்ந்து வரும் பொழுது, அவனுடைய 7 வயது வரும் பொழுது, அவனுடைய கால்கள்ல 2 கால்லையும் 2 சின்ன கொப்பளங்கள் போட்டுச்சு. என்ன போட்டுச்சு? இது என்னையா பெருசா சொல்றீங்க? நீ 2 கொப்பளத்தை பத்தி சொல்ற, நான் 7-8 கொப்பளத்தோட இருக்கிறேன், நீங்க சொல்றீங்களா? இது விசித்திரமான ஒரு கதை, விசித்திரமான ஒரு சரித்திர சம்பவத்தை நான் கூட சொல்றேன். அந்த 2 கொப்பளங்களை ஏதோ யதார்த்தமா கொப்பளம்னு நினைச்சு அந்த பையன் அப்படி சொரிஞ்சு விட, குறிப்பிட்ட மாதங்கள் இல்லையே அந்த கொப்பளங்கள் அவன் கால்கள் முழுவதும் பரவுனுச்சு. ஸ்டென்லி கொஞ்சம் வாங்க. அவர் சொல்றாங்க 2 கொப்பளம் அவர் கையில காலில் சொறி, அதை சொரிஞ்சதும் அப்படியே பெருசா பெருகி ரொம்ப பெரிய அளவுல வந்துருச்சு அவருடைய கொப்பளம். அப்படியே உதாரணத்துக்கு இந்த தம்பி வச்சுக்குவோம். இவர் மாதிரி 7 வயசுல நல்ல வாட்ட சாட்டமா, இவரை விட கொஞ்சம் வெள்ளையா நல்ல தட்டிப்பமான தம்பி. அவன் காலில் 2 கொப்பளம் அப்படி சின்ன சின்னதா வந்ததும் அதை சொரிஞ்சதும் என்ன நடந்துச்சு? முழங்காலுக்கு கீழே அப்படியே 2 கால்லையும் அந்த கொப்பளம் பறகிருச்சு. அந்த கொப்பளம் பறகுன பிறகு எஸ் அழைக்கிறார் வீட்டு. அந்த கொப்பளம் பறகுன பிறகு அதை சொரிய 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 அது அப்படியே கால் முழுக்க பறகி, ஓய் நத்தசி அந்த வாருங்க விண்ணுக்கு வந்து நின்றுட்டு இருக்கிறாரு. சாக்லேட் வேணுமா இருந்தா அமைதியா இருங்க. அவனுடைய கால்கள் 2மே அழுக ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே அழுகி 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 காலை கீழே வச்சிருந்தால் ஒரு விதமான தண்ணி அப்படியே கடந்து போயிடுச்சு. அந்த தண்ணீர் 50-60 வருஷத்து டொய்லெட் குழியை விட கேவலமா நாத்தடிக்க தொடங்கிருச்சு. ஒரு காலோட ஒரு கால் இப்படி உரச முடியாது. வள 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 கோமாரிக்காய் ஜெல் எடுத்து கையில பூசினா எப்படி இருக்கும்? மேக்கப் பண்றவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி வள வள வளன்னு அந்த படியோட்டு 2 கால்கள் வந்துருச்சு. அவனுடைய கால்களுக்கு வந்த வியாதிக்கு தேயிலை தோட்டத்துல இருந்த அப்பா, அம்மா, அண்ணா, தங்கச்சி, அண்ணா எல்லாம் கொடுத்த பேரு சொறி, சிரங்கு, ஊரல், வத்தல், கேன்சர், புத்துநோய், தோல் நோய், அந்த நோய், இந்த நோய். எல்லாரும் பேர் கொடுத்தாங்க. இந்த பையனுடைய கால்கள் அழுகி கொட்டி இப்படி காலை ஓங்கி பலமா வைக்கும் பொழுது அவனுடைய காலில் உள்ள சதைகள் அப்படியே கலண்டு விழ ஆரம்பிச்சிச்சு. அவனுடைய கால்களுக்கு எந்த மறைவிடமான கலிசனோ ஃபுல் ஸ்லீவ் கலிசன் எதுவுமே போட முடியாது. கால் வரைக்கும் பாதம் வரைக்கும் கலிசன் போட முடியாது. எந்த துணியும் பட்ட அடுத்த நிமிஷம் ஒட்டி கொள்ளும். அதை பிரிச்சு எடுக்கும் பொழுது சதை பிஞ்சு கொண்டு வரும். அவனை கொண்டு போயிட்டு ஒரு வைத்தியசாலையில போட்டாங்க. பல நாட்கள் அவன் வைத்தியசாலையில் இந்த 2 கைகளுக்கு அவனுக்கு அதிகமான இன்ஜெக்ஷன், அதிகமான ட்ரீட்மெண்ட், அதிகமான மருந்துகள் கொடுக்கப்பட்டுச்சு. ஒரு கட்டம் வரும் பொழுது எல்லாம் கைவிட்ட நிலையில அந்த அப்பாவையும் அந்த அம்மாவையும் இந்த பையனையும் கூப்பிட்டு வைத்தியர்கள் சொன்னாங்க, இந்த பையனை இனிமே சுகமாக்க முடியாது, இந்த பையனுக்கு இனிமே ஒரு வாழ்க்கை கொடுக்க முடியாது. பாருங்க இந்த தம்பி எவ்வளவு அழகானவரு, எவ்வளவு அழகா சிரிச்ச முகம். இவருக்கு முன்னுக்கு ஒரு வார்த்தை சொல்றாங்க, இனி இந்த தம்பியை காப்பாற்ற முடியாது, இனி இவருக்கு ஒரு வாழ்க்கை இல்ல, இனி இவர் பிழைக்க மாட்டாரு. மாரகமையில கொண்டு போய் முழங்காலோட 2 காலை வெட்டிருங்க, இல்லைன்னா மூளைக்கு புறடிச்சு இந்த பையன் செத்து போயிடுவான். இவருக்கு முன்னுக்கு இப்ப சொன்னா இவர் மனசு எப்படி வேதனை பண்ணும்? உங்க லயத்துல உங்க வீட்டுல ஒரு பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலைமை இருந்தா நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? இதே ஒரு நிலைமை தான் தேயிலை தோட்டத்துல ஒரு எதிர்பார்ப்போட பிறந்த பையனுக்கு ஹாஸ்பிட்டல் விஞ்ஞான மருத்துவம் கைவிட்டுச்சு. வீட்டுக்கு கொண்டுட்டு வந்தாங்க. சீக்கிரமா முடிக்கிறேன், கொஞ்ச நேரத்துக்குள்ள முடிக்கிறேன். நான் ஆயுர்வேத மருந்து செய்யறதுக்காக ஒரு சில இடங்களுக்கு கொண்டுட்டு போனாங்க. ஒரு டிஷ்ல மஞ்சள் தூளை எடுத்து அதுல உப்பு தண்ணியை கலந்து அதை அப்படியே ஒரு பெயிண்ட் மாதிரி கலக்கி அந்த காலில் அந்த காயத்துல ஏதாவது பட்டு அந்த பையனுக்கு மூளை சோர்வு ஏற்பட்டு, இந்த தம்பியை கொஞ்சம் உரியவங்க பிடிச்சு கொள்ளுங்க, அந்த பையன் அப்படியே தூங்கிடுவான். இந்த பையனை கொண்டு போயிட்டு அந்த ஆயுர்வேத வைத்தியசாலையில ஒரு டிஷ் ஃபுல்லா மஞ்சள் தூளை போட்டு அதுல உப்பு தண்ணியை ஊத்தி கலப்பி ஒரு பெயிண்ட் பிரஷ்ல பெயிண்ட் அடிக்கிற மாதிரி அடிச்சாங்க. எப்படி அந்த நேரத்துல எஸ் வளைக்கிறார், கொஞ்சம் போடுறீங்களா? அப்படி அடிக்கும் பொழுது அந்த பையனுடைய மூளை சோர்ந்து போய் நித்திரை பண்ணிட்டான். கொஞ்ச நேரம் அவனை வீட்டுல கொண்டு விட்டாச்சு. மஞ்சள் தூள் அப்படியே காஞ்சிருச்சு.